எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 22 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீன்வளத்துறையினரிடம் உரிய அனுமதி சீட்டு பெற்று 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1000க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளில் இருந்த 22 மீனவர்களை சிறைபிடித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை யாழ்ப்பாணம் துறைமுகத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்த வேண்டும் என்று கூறியும் மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளதுடன் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் 30,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உயிர் பலிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஆறுதல் கூறி பதற்றத்தை குறைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. தமிழக அரசினுடைய எந்த விதமான விசாரணையையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை. சிபிஐ விசாரணை தான் இதற்கு முடிவு கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறார்கள். வார விடுமுறையொட்டி கும்பக்கரை அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை காரணமாக கும்பக்கரை அருவியில் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் சீராக விழும் நீரில் சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் குளித்து உற்சாகமடைந்தனர். இதேபோன்று கம்பம் அருகே மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவியிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது.